ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது குக்கரில் கம்பங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச கம்பை நைஸாக அரைச்சிக்கலாம். கம்பு அளந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அரைச்ச கம்பை இதில் சேர்த்துடலாம். மூடி வெயிட் போட்டிருக்கேன். 5 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். குக்கரில் உள்ள கம்பங்கூழை மண் சட்டியில் மாற்றி நைட்டு ஃபுல்லும் வச்சிடலாம். ஊறின கம்பங்கூழை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சதில் பாதி அளவுக்கு தயிர் சேர்த்து கரைச்சிடலாம். இதோட கொஞ்சம் தயிர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். நம்மளுடைய கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க மோர் மிளகா, வெங்காயம், வத்தல் வச்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.